யார் சுதா? கல்பனா தான் கால் பண்றா. ஒரு மணி பாட்டு. ஹலோ, நான் கல்பனா பேசுறேன். தெரியும், சொல்லு. எங்க இருக்க? நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. போன்ல பேச முடியாது, நேர்ல பேசினாதான் சரியா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயமோ? ஆமா, நான் போற வழியில தேவையில்லாத ஆணிங்கெல்லாம் குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அதை கிளியர் பண்ணணும். புரியல. நேரா பேசும்போது எல்லாம் புரியும். நான் புரிய வச்சிருவேன். எத்தனை மணிக்கு நீ வேலைக்கு போகணும்? இன்னும் டைம் இருக்கு. எங்க பார்க்கலான்னு சொல்லு. நீ இப்ப எங்க இருக்க? ராஜா வென்யூல இருக்கேன். நீ அங்கே இரு, நான் வரேன். என்னாச்சு சுதா? கல்பனா தாண்டா. நான் செல் எடுத்துட்டு போனதை அவ கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அதான் அவ என்ன பார்த்து பேசணும்னு சொல்றா. சரி, நீ கிளம்பு. நான் அவகிட்ட பேசிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் போயிடுறேன். ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட போகுது சுதா. நானும் உன் கூட இருக்கேன். எதுக்குடா? அவெல்லாம் ஒரு ஆளா எனக்கு? அவளை நானே டீல் பண்ணிக்கிறேன். நீ இருந்தா அவ சரியா பேசுவாளான்னு தெரியாது. நீ கிளம்பு. நான் வேணா கொஞ்சம் தள்ளி நிக்கவா? அடி வாங்க போற இப்போ. மரியாதையா இடத்த காலி பண்ணு, நான் பாத்துக்கிறேன். கிளம்பு. சரி, ஓகே. பார்த்து பத்திரம். வரேன். என் நேரமே சரியில்லடா. என் பிளான் எல்லாமே சொதப்பிட்டு இருக்கு. கோமதி மட்டும் அப்பவே அந்த மாத்திரை கலந்த பாலை குடிச்சிருந்தானா அன்னைக்கே போய் சேர்ந்திருப்பாடா. தர்ஷினி சித்தி சித்தின்னு ரஞ்சிதா விடாம பிடிச்சிருப்பா. அவளுக்காவது ரஞ்சிதா என் வீட்டிலே இருந்திருப்பாடா. அதுக்கப்புறம் தர்ஷினியை வச்சு அவளை அம்மான்னு கூப்பிட சொல்லி சென்டிமெண்டலா அவளை அப்படியே பிளாக் பண்ணிருப்பேன்டா. இந்த கோமதி பண்ண குழப்பத்தால எல்லாமே மிஸ் ஆயிடுச்சுடா. டேய், ஒரு பெரிய ஆபத்துல இருந்து உன் பொண்ணு செத்து பொழைச்சு வந்திருக்காடா. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னு வையே, அந்த கில்ட்டில நீ செத்துருப்படா. அப்படி எதுவும் நடக்கலையேன்னு சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. டேய், பாப்பா பொழைச்சது பெரிய ரிலீஃப் தான்டா, பெரிய சந்தோஷம் தான். அந்த பிளான் சொதப்பினதுல என் மைண்ட் டோட்டலா பிளாங்க் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலடா. நீ எதுவும் பண்ண வேணாம், நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாரு. டேய், நிஜமா தான் சொல்ற மச்சான். நீ நெகட்டிவா நடந்ததை பத்தி தான் யோசிக்கிறியே தவிர பாசிட்டிவா நடந்ததை பத்தி பேசவே மாட்டேங்கிற. அருண் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னை மறந்துட்டு எங்கேயாவது போயிடுன்னு ரஞ்சிதா கிட்டையும் பேசிட்டான். அவன் அவளை கழட்டி வர்றது நல்ல விஷயம் தானடா. டேய், ஆனாலும் ரஞ்சிதா அவனை விட மாட்டேங்கிறாளடா. அதனால எனக்கு டென்ஷனா இருக்கு. டேய், நீ என் வாழ்க்கையிலேயே வேணான்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் தான் வேணும்னு ரஞ்சிதா அவன்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கா. ரஞ்சிதா எனக்கு வேணும்ன்றதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு நான் தயாரா இருக்கேன்டா. ஆனா என் விருப்பத்தை மதிக்கவே மாட்டேங்கிறாடா. இது அவளுக்கு முட்டாள்தனமா தெரியல. நீ எனக்கு ஏதோ ஒரு டைலாக்லாம் சொல்ல ஆரம்பிச்சியே. என்னது, நீ விரும்பினவளை விட உன்னை விரும்பினவளை கட்டிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. டேய், அப்படின்னா ரஞ்சிதா என்கிட்ட தானடா வரணும். அம்மா முந்தானையில் ஒளிஞ்சுக்கிட்டு அவளை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனை நம்ப இவன் ஏன்டா வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா? டேய், ரஞ்சிதான்றவ ஒரு பெரிய கிஃப்டடா. அவ ஒரு பொக்கிஷம் மாதிரி. அவளை ராணி மாதிரி வாழ வைக்கணும். உலகத்துல இருக்கிற மொத்த சந்தோஷத்தையும் நான் அவளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. ஆனா என்ன விட்டுட்டு அவளை நோகடிக்கிறவன் தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கா அவன். டேய், இப்படி இருந்தா அவ வாழ்க்கை வீணாயிடும்டா. டேய், ரஞ்சிதாலாம் எப்படி வாழ வேண்டியவ தெரியுமாடா? ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் அவன் எனக்கு கொடுத்துட்டானா போதுண்டா. நான் அவளை கண்ணில் வச்சு பார்த்துக்கிறதுலையே தான் வாழ்க்கையை அவன் என்கிட்ட ஒப்படைச்சிருவாடா. ஆனா அந்த சான்ஸை தராம இருக்கிறது தானே எனக்கு பிரச்சனையே.